நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற பதிவில் செகண்ட் ஹேண்ட் காரை எப்படி வாங்கலாம் அப்படின்ற 5 டிப்ஸை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம், நீங்கள் வாங்க போகிற கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த பர்டிகுலர் கார் பிடிச்சிருந்தா மட்டும் போதாது, ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில ரிவ்யூஸ் அண்ட் காருக்கான டீட்டெயில்ஸை செக் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்கள் பட்ஜெட்டுக்கு அது ஃபிட் ஆகுதா அப்படின்ற விஷயத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும் போதாது, நல்ல ஒரு டீலராக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த டீலர் ரெகுலராக கார் சேல் பண்ணுறவரா, அவருடைய விலை எப்படி, அவர்கிட்ட வாங்கக்கூடிய கார் எவ்வளோ நாள் வரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் காருடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, அதோடைய விலை பட்டியல், அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு டீலரை பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போது வெளியே யார்கிட்டையாவது வாங்குறீங்க, ஒரு OLXாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டு அந்த மாதிரி யார்கிட்டையாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா காருடைய எல்லா ரெக்கார்டும் இருக்குதா அப்படின்றத 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா உள்ளுக்குள்ளே அப்படின்ட்டு. ஏன்னா சில இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து சவுண்ட்ஸ் வரும், நாய்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க அதனால தான் விற்கிறதுக்கான ஒரு முடிவுக்கே வருவாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் ஆனால் அவங்க விற்கணும்னு நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது அப்படின்னா வாங்குற உங்களுக்கு தான் அது நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் விலையை குறைக்கிறதுக்கு எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் விலையை குறைச்சி பாருங்கள். உங்களுக்கு அவர் இவ்வளோ விலைக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த விலை உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட விலையை பற்றி வாங்குறதுக்கான முடிவை எடுக்கலாம். இப்போது காரோட கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஒரு கார் வாங்குறதுன்னு முடிவாச்சு, விலை எல்லாத்தையும் பேசிட்டோம். ட்ரையல் டிரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினை செக் பண்ணும்போது இன்ஜினுடைய நாய்ஸ் எந்த அளவு இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஸ்டியரிங் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இருக்குதா, கியர் ஷிஃப்ட் எல்லாத்தையுமே வந்து 1க்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்கள். கிளச் ரிலீஸ் எந்த அளவுக்கு ஆகுது எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார் பிடிச்சிருந்ததா மட்டும் வாங்குங்க. காரை பிடிச்சிருச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இப்போ ஃபைனலாக பேப்பர் ஒர்க்குக்கு வரப்போகிறோம். ஃபைனலாக இப்போ நம்ம காருடைய பேப்பர் ஒர்க்குக்கு வந்தாச்சு. விலையை பார்த்தாச்சு, ஒரு ரிசர்ச் பண்ணிட்டோம், காரோட கண்டிஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக பேப்பர் ஒர்க்கு பேமெண்ட் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கு இந்த விஷயத்தில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேப்பர் சில வண்டிகள் எல்லாமே திருட்டு வண்டிகளாக கூட இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சின்ன சின்ன சிங்கிள் கூட விடாதீங்க, எல்லாத்தையுமே வாங்க. அது இன்சூரன்ஸ் பேப்பராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இல்லை டியூ சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஸோ NOC, ஸோ எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குங்க. டீட்டெயிலான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ எத்தனாவது கையாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்ற விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்லிப்பர் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட் ஸ்லிப்பை வாங்கிக்கோங்க. இல்லை சில பேர் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க பேமெண்ட் பண்ணலை அப்படின்றது போல் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டியோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துருக்குது பக்கா தமிழ் சேனல். ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பக்கா தமிழ் அண்ட் மீ விஜய். பாய், see you.